வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சக்கரை பொங்கல். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸு பச்சை அரிசி, அதாவது 200 கிராம், அரை கிளாஸ் பாசிப்பருப்பு 100 கிராம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கீ சேர்த்து குக்கரை மூடி ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சிடணும். 6 விசில் வந்தால் போதும். நல்லா குழஞ்சி வந்துடும். பொங்கல் சூப்பராக இருக்கும். இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி பொங்கல் உங்கள் வீட்டில் செய்யுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ குக்கரில் பொங்கல் வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் 400 கிராம் வெல்லம் சேர்த்துக்கணும். வெல்லம் நல்லா உடச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து இப்போ ஸ்டவ்வில் வச்சிடணும். வெறும் உருகி வந்தால் போதும். பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. அந்த வெல்லம் நல்லா உருகி தண்ணி மாதிரி வந்தால் போதும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன் வடிகட்டி எடுத்துக்கிறோன்னா அதில் நிறைய டஸ்ட்லாம் இருக்கும். இப்போ நான் வடிகட்டி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பொங்கல் வெந்துடுச்சு. நல்லா ப்ரெஷர்லாம் போன அப்புறம் தான் விசில் எடுத்துகிட்டு தான் ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லா மசிச்சு விட்டுருக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்ச வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா மசிஞ்சு சூப்பராக வரும். இப்போ நம்ம பொங்கலை தாளிக்க எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய், குட்டி கடாயில் அதில் 3 ஸ்பூன் கீ சேர்த்துட்டு நல்லா சூடானதும் நம்ம 25 கிராம் முந்திரி, 25 கிராம் திராட்சை சேர்த்து முந்திரி நல்லா மொறுமொறுப்பாக வரைய நல்லா வதக்கணும். திராட்சை பலூன் மாதிரி உப்பி வரும் பாருங்கள். நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி செய்யுங்க. நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்த முந்திரி திராட்சை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எப்படி உப்பி வருது பாருங்கள். இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்று தப்பிச்சு ஓடிருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச பொங்கலில் இதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே வச்சிடலாம். கொஞ்சம் கட்டி ஆகிற வரைய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்மெல் வருது பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு இந்த பொங்கல். நீங்களும் கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம டக்கரான சக்கரை பொங்கல் ரெடி. இது செய்ய 15 மினிட்ஸ் தான் ஆகும். அவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக செய்யலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட இன்னும் சாப்பிட தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.